நன்றி திருமதி பாரிசாமி அவர்களே. இது வாழ்த்துறையில் மிக சிறப்பான சிறப்புரை. நீங்கள் சொல்லியது 100% உண்மை. இன்றைக்கு திரைப்படம் போகிற போக்கு, நான் சமீபத்தில் ஒரு திரைப்படம் பார்க்கக்கூடிய விபத்து ஏற்பட்டது. என்னுடைய இருக்கை முழுவதும் ரத்தம். படம் தொடங்கியதிலிருந்து இறுதி வரையில் ரத்தம் ரத்தம் ரத்தம். இப்படி போகிற போக்கு மன வளத்தை மேம்படுத்த வேண்டிய திரைப்படங்கள் கெடுக்கிற சூழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிற அந்த அவல நிலையை எடுத்துக்காட்டி பேசினீர்கள், உங்களுக்கு நன்றி. ஆனால் அறவழியிலே படங்களை தயாரித்து இயக்கி தருகிற ஒரு வல்லமை பெற்ற நம்முடைய இயக்குனர் சாந்தகுமார் அவர்கள் திரைத்துறையில் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று உங்கள் கைத்தட்டலோடு அவருக்கு வாழ்த்துக்களை கொடுக்கிறோம், மகிழ்கிறோம். இப்போது நிகழ்ச்சியில் ஏற்புரையாக நம்முடைய இயக்குனர் சாந்தகுமார் அவர்கள் உரையாற்ற வருகிறார்கள். உரையின் இறுதியிலே உங்களுக்குள் ஏதாவது இந்த திரைக்கதை நூலை பற்றியோ அந்த படத்தினை பற்றிய கருத்துக்களை கேட்க விரும்பினால் ஒரு 10 நிமிடம் நீங்கள் கேட்டு தெளிவு பெறலாம் என்ற செய்தியை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் சார்பாக இயக்குனர் அவர்களை அன்போடு பேச வழங்குகிறார். அனைவருக்கும் வணக்கம். வந்து அனைவருக்குமே என்னென்னா நன்றி ஃபஸ்ட்டு. ஏன்னா இது அமரேசன் சார் அந்த டீம், என்னோட டீமு நான் ஃபுல்லாக எழுதுன்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ எங்கேயோ எழுதுறதுக்கு உட்காது வேறு எங்கே இல்லை, ரிசர்ச் நடக்கும், எழுதுறது நடக்கும். ஸோ ஒரு சட்டம் இல்லாமல் அமைதியாக இடத்துல உட்காந்து ஸோ இது மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணாங்க. ஸோ இவங்க யாரெல்லாம் கூப்பிடலாம் அப்படிங்கும் பொழுது இந்த திரைப்படம் வரும்போது அதை கொஞ்சம் நுணுக்கமாக, ஏன்னா ஒரு தொழில்முறையில் வந்து ஒரு ரிவ்யூ பண்ணுறவங்களே இல்லை, அந்த நிறைய பேர் வந்து ஷேலோவாக அப்படியே மேம்போக்காக அப்படியே சொல்லிட்டு போகிறத கவனிக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் நுணுக்கமாக வந்து படத்தை பார்க்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்கிறது கொஞ்சம் எனக்கு இதாக இருக்குது. அது இன்டர்நேஷ்னலாக மட்டும் இல்லை, நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறாங்க, படத்தை வந்து கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா ஆடியன்ஸ் மேலே எனக்கு எப்பவுமே உண்டு. நம்ம ஒரு படைப்பாளியை விட ரிவ்யூவர்ஸை விட புத்திசாலிகள் வந்து ஆடியன்ஸில் உண்டு, அது எனக்கு எப்பவுமே உண்டு. ஏன்னா அந்த நம்பிக்கை மட்டும்தான் இல்லை, ரிவ்யூவர்ஸ் வந்து இல்லைனாலும் ஆடியன்ஸ் தான் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. எனக்கு ரிவ்யூவர்ஸ் ஒப்பீனியனோட ஆடியன்ஸோட ஒப்பீனியன் தான் எனக்கு இதாக இருக்குது. வந்த நேரத்தில் வந்து பாரிசாலோட இது, ஒரு ஜெயந்தனோட இது, ஸோ அது எல்லாமே கொஞ்சம் படத்தை நுணுக்கமாக பார்க்குறாங்க. ப்ளஸ் அதை பார்க்கும்போது இவங்க பேசும்போது இன்னும் நிறைய பேருக்கு சேருது அப்படிங்கிறது. ஸோ அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த இது. ஸோ இந்த புத்தகம் வந்து திரைக்கதை விடும் அப்படின்னு உடனே இல்லை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற உடனே சரி இவங்கெல்லாம் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம். ஸோ வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ நிறைய நாள் பொறுமையாக இருந்ததுக்கு. திங்கக்கிழமை காலையில் இவ்வளோ பேர் வருவீங்கன்னு எதிர்பார்க்கல நான். முழுக்க முழுக்க இதுக்கு அமரேசன் சார் தான். ஏன்னா மகாமணி திரைக்கதை இந்த ஃபஸ்ட்டு லாக்டவுன் முடிஞ்சுது. அப்போது ஒருத்தர் ஃபோன் அடிக்கிறார், தோழர் என் பேர் அமரேசன், நான் வந்து புத்தகையாலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு. யாராவது ஒரு புத்தகையாலேருந்து கூப்பிட்றாரு நம்மளை அப்படின்னு. சரி சந்திப்போங்க அப்படின்னு, அட்ரஸ் கொடுங்க வரேன் அப்படின்னு, பைக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் அவருக்கு கிளம்பி வந்துட்டார். ஸோ அவர் தான் வந்து முதல்ல சந்தித்து இந்த மகாமணிக்கு வந்து ஒரு திரைக்கதையாக போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஸோ நான் அதை வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ ரசவாதி அவரே பண்ணுறாருங்கிறது மகிழ்ச்சி. அது ஒன்றும் இல்லை, அது வேலை நேரத்தில் வந்து அந்த ஒர்க்கு டீம் அப்படிங்க இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து திரைக்கதை எழுதுறது வந்துக்கல, தனிமையில் ஒரு கதாசிரியர் நாவல் எழுதுறவங்க தனியாக எழுதுகிற மாதிரி இருக்கிறதுனால எனக்கு வேறு எதுவும் தேவைப்பில்லை. என்னோட ஒரு சின்ன லைப்ரரியும் ஒரு சின்ன ஒய்ஃபை இருந்தால் போதும், ஒரு அமைதி இருந்ததுன்னா போதும், அந்த இடத்த நோக்கி போயிடுறேன். ஸோ இது மாதிரி ஏதாவது கேட்கும்போது மட்டும் இல்லை, அப்பப்போ ஊருக்கு அப்படியே வந்துட்டு அப்படி போயிடுறது. ஸோ வந்த அனைவருக்குமே நன்றி. எனக்கு நிறையா ரொம்ப நேரம் இந்த சொற்பொழிவுலாம் ஆற்ற வராது. ஸோ இது கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியும் நம்புகிறேன். ஸோ அனைவருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. கொஸ்டினர் மிக சுருக்கமாக நேரடியாக கேள்விக்கு வர வேண்டும். வாங்கி கேளுங்க. திரைப்படம் தொடர்பாக மட்டும், அரசியல் எதுவும் பேச வேண்டாம். முதல்ல வந்த எல்லா தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இயக்குனர் அவர்கள்ட்ட எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருந்துச்சு. ஏன்னா மகாமணி படத்தை பார்க்கப்ப வந்து எனக்குள்ள ஏற்பட்ட மாற்றம் வந்து அது வந்து என்னால் சொல்ல முடியாது. அந்த மாற்றத்தால் வந்து என் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடந்துச்சு. அதுக்காக முதல்வருக்கு ஒரு நன்றி. அதுக்கப்புறம் வந்து
பிரசவத்துக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த ஒரு காட்சி இருக்கு. என்னன்னா நம்ம கதாநாயகன் அதாவது திரு சதாசிவ பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு மலைப்பாதையில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு ஒரு மகிழ்ந்து வந்து கேரளாவிலிருந்து சில நண்பர்கள் வருவாங்க. அவங்க வந்து அங்கிருந்து அவங்க பயன்படுத்தின குட்டைகள் அந்த இடத்துல வந்து போட்டுட்டு அவங்க கிளம்பி போவாங்க. அப்போ வந்து ஒரு உரையாடல் வந்து எழுதியிருப்பாரு. அந்த உரையாடல் வந்து எவ்வளோ பெரிய ஒரு பின்னாடி எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ பெரிய அரசியல் நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லி ரொம்ப குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் தெரியும். முக்கியமாக நம்ம சகோதர பாரிசாலன்னு இருக்கிறது நல்லாவே தெரியும். உங்களோட விமர்சனத்தில் நல்லா போட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து எவ்வளவு அது ஏன்னா அது ரொம்ப ஒரு நுணுக்கமான இடம். அந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன இதை பசங்க கூட அதுக்கு சொல்ல வந்த கருத்து வந்து விலகி போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் எப்படி வந்தீங்க, அதனால அது எத்தனையோ ஒரு சம்பவம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு காட்சி எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு உந்துகோலாக அமைஞ்சதுன்னு நான் கேட்டுக்க விரும்புகிறேன். அண்டு ஒரு சின்ன இது, நான் பாரிசாலனோட மிகப்பெரிய ரசிகன். நான் சென்னையில் வந்து 1 மாதம் தான் இருக்குது. உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கிறது நான் வெற்றி ஆகணும். உங்களோட அடுத்த படத்துக்கு மிக ஆவலாக காத்துட்டு இருக்கேன். நன்றிகள். நன்றி மக்கள். கேள்வி என்னங்கிறதையும் இல்லை கேள்வி புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்றும் இல்லைண்ணா, நம்ம ஊரில் நடக்கிறத கவனிச்சா போதும். இப்போ நான் இந்த சிட்டிக்குள்ளே இல்லை, நான் எங்கேயோ இருக்கேன்றாங்க இல்லையா, நான் எங்கேயோ இருந்தாலும் எல்லாத்தையும் கவனிச்சுட்டே தான் இருக்கேன். எங்கேயோ இடத்துல இருக்கும் பொழுதுமே இல்லை, போகிற ஊரில் நிறையா ஊர் சுற்றுறேன். நம்ம சுற்றி இருக்கிறத கவனிக்கிறது இருந்தால் போதும். ஸோ இங்கே இந்த குப்பை கொட்டப்படுறது ஒன்று இருக்குது, அது தொடர்ச்சியாக வந்து செய்திகள்லேயே வேறு வரும். ஸோ அது திரைப்படம் மூலமாக தெரியப்படுத்துறதுல நிறைய பேட்ட போய் சேரும். ஸோ அதை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான். அது யாருமே கோபம் கிடையாது, புரிய வைக்கிறது தான் பேசுகிறார். ஐயா, இந்த கதைக்கான கருவை எங்கே பிடித்தீர்கள்? நீங்கள் எழுத வேண்டிய கட்டாயம் என்ன? கதைக்கான கதைங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய நான் ஒரு ஊர் சுற்றி என்கிட்ட ஒரு பைக் இருக்குது, பைக்லேயே ஊர் சுற்றுவேன். ஸோ அந்த மாதிரி ஊர் சுற்றும் போது ஒவ்வொரு இடத்துலேயே வரும். ஸோ அது மாதிரி கொடைக்கானலில் வந்து ஒரு 2016 ஒரு இடத்துல நான் தனியாக அங்கே இருந்தேன். நான் மகாமுனி எழுதுறதுக்காக போய் உட்கார்ந்த போது கொடைக்கானல் முழுவதும் சுற்றிருந்தேன். தென் மகாமுனி ரிலீஸ் 2019 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் வந்துச்சு. ஸோ அந்த லாக்டவுனில் வந்து அந்த ஊர் சுற்றுறது கட் ஆஃப் ஆகி போய் உள்ளே உட்காந்துட்டு அந்த இன்டர்நெட்டு புக்ஸுங்கிறது மட்டும் சுருங்கி போச்சு சார். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த கொரோனா காலகட்டங்களில் வந்துட்டுல அலோபதி மெடிசின்ஸு, அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய சித்த மருத்துவம், இதை பற்றி எல்லாமே வருது. ஸோ ப்ரிவென்டிவ் மெடிசின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் எழுதும்போது இல்லை ஒரு கதாநாயகனை என்ன வேணாலும் படிக்கலாம். ஒரு கொடைக்கானலில் வந்து ஒரு ரிசார்ட்டில் மேனேஜர்னு சொல்லிடலாம் அதே கதையை. ஆனால் ஒரு சித்த மருத்துவர்னா அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஒரு ஆண் பெண்ணுக்கான ஒரு உறவுமுறை சிக்கல்களை தான் பேசுகிற படங்கும் போதுமே ஒரு ரிசார்ட் மேனேஜரு அந்த பொண்ணு இன்னொரு இடத்துல ஒர்க் பண்ண அப்படின்னா சிம்பிள் முடிஞ்சிடும். பட் அதை தாண்டி அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த சித்த மருத்துவம், இந்த நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கவனிச்சது தான் இல்லை. ஏன் வந்து ஒரு சித்த மருத்துவர் ப்ளஸ் தமிழில் வந்து யாருக்கும் பெருசாக எழுதலை. அது எழுதினாலுமே ஒரு பகடியா அதை கேலியா அப்படி தான் இருந்தது. பட் நிறைய ஒவ்வொரு டைம்லையுமே இப்போ திடீர் நிலவேந்து கஷாயம் குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சித்த மருத்துவ நம்பிக்கை இல்லைன்னா அந்த பேச்சுக்கெல்லாம் பொதுவில் வந்திருக்கவே கூடாது. கபசர குடிங்க அப்படின்வாங்க. அதாவது வேற வழியே இல்லாத கடைசியில் செய்யுங்க அப்படின்ற மாதிரி. பட் அதுதான் வந்து எல்லாத்தையுமே செஞ்சுட்டு. ஸோ இதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் அந்த பேக்ரவுண்ட் எழுதுறதுக்கு இதுதான் இருந்தது. ப்ளஸ் கொடைக்கானல் முழுக்க நான் சுற்றி இருந்ததுனால அந்த கீழே இருக்கிற பள்ளி, இந்த மேலே இருக்கிறது, இது எல்லாமே நம்ம சித்த மருத்துவத்தோட கனெக்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்டில் அது கதை இருக்கிற மாதிரி எழுது. ஆமாம். ரெண்டாவது கொஸ்டின் வந்து இப்போ எல்லாருக்குமே இந்த வாழ்க்கையில் ஒரு வச்சு படம் எடுக்கணும் ஒரு அல்டிமேட் இருக்கும். அது மாதிரி உங்களுடைய இந்த கலைத்துறையில் இவரை வச்சு நான் படம் பண்ணால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அதான ஒரு கதாநாயகர்கள் இருக்காங்களா உங்களுடைய? நான் எனக்கு என்னன்னா, நான் என்னுடைய திரைக்கதையை நான் முழுமையாக நம்புகிறேன். அது நடிப்பதற்கு சிறந்த நடிகர்கள் தேவையான. ஸோ இந்த நம்மளோட ஒர்க் பண்ணுறதுக்கு விரும்புவாங்க, எல்லாரும் விரும்ப மாட்டாங்க, சிலருக்கு விரும்புவாங்க. ஸோ விரும்புகிறவங்களை வந்துட்டுல இந்த கதையை பார்த்தோம்னா வந்து யார் பொருத்தமாக இருப்பாங்களோ அவங்களை கேட்டு சேர்ந்துருக்கோம். ஆமாம், இப்போ ஒரு ஹீரோயிசம் அப்படிங்கிறது இல்லாத கதாபாத்திரங்கள் வழியாக வெளிப்படணும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் சொன்னாங்க இல்லையா, ஒரு 15 பேர் அடிச்சு பறக்க விடுறதை தாண்டி ஒரு புறா வந்து அடிபட்டு கீழே விழுந்துருச்சுன்னா அதுக்கு உயிர் கொடுக்கறது இல்லையா, அந்த ஒரு ஹீரோயிசத்தை தான் காமிக்க நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ பாம்பு அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்கள் மட்டும் இல்லை, எல்லா விலங்குகளுக்குமே பாம்பு அப்படின்னா ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அது ஒரு விஷத்தன்மை இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டுமே. ஸோ
ஸோ ஒரு விஷமுள்ள ஒரு பாம்பு உங்களை கிராஸ் பண்ணி ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே எவ்வளோ பேர் இருக்கிறவங்க பார்க்க வந்து எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இங்கே ஒரே ஒரு பாம்பு உள்ள வந்து வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தவங்க குலாசி வேறு வேறு மாதிரி தெரியும். சிலர் மயக்கம் போட்டு விழுதுருவாங்க, சிலர் ஏறி ஓடிடுவாங்க, சிலர் கம்பளத்தை அடிக்க வருவாங்க, சிலர் அடிக்க வேணாம் பிடிக்கலான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு பாம்பு வரும்பொழுதுக்குள்ள அந்த கதாநாயகன் எப்படி நடந்துக்கிட்டான் அப்படிங்கிறதான். பதட்டமாகல இல்லை, ஒரு ரொம்ப ஒரு அமைதியான மனநிலை இருக்கிறவனுக்கு இல்லை, அது ஒரு பயத்தை உண்டாக்கலை, ஒரு அமைதியாக அவர் வேடிக்கை பார்க்குற மனநிலை இருக்குது. இப்போ கடைசியில் வந்து இல்லை அவனுக்கு அதே மாதிரி இப்போ பாரிசாலன் சொன்ன மாதிரி அந்த டிவைன் இருக்கு இல்லையா அந்த லவ்வில். ஸோ அவங்க பார்ட்னர் வந்து அந்த மாதிரி ஈக்குவல் பார்ட்னராக இருக்கும்பொழுது ஒர்க் அவுட் ஆகும். இவன் அமைதியாக உட்காந்து அவன் பாதிரி எழுதி படத்தில் எடுத்துதான் வைங்க, அது மிஸ் மேட்ச் தான் அது உங்களுக்கு. ஸோ அந்த பாம்பு வரும் பொழுதுமே அந்த பொண்ணு அவனை மாதிரி உட்காந்துருந்தா அப்படிங்கிறதா ஒரு ரைட் பார்ட்னரை சேர்த்துருந்தாங்க. அவங்களை வந்து பதட்டமாக்கல அப்படிங்கிற விஷயத்தை கன்வே பண்ணுறது தான் சொல்லுவாங்க. தம்பி சத்தம் வர அது சத்தம் இங்கே வந்து கிளைமேக்ஸ் காட்சி இந்த சிஸ்டம் அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் சினிமாவில் என்னொன்னே ஒரு டக்குன்னு ஆன் த ஸ்பாட்டே வந்து ஒரு இன்ஸ்பெக்டரில் அப்படியே ஒரு தீர்ப்பு கொடுத்து இவன் தான் கரெக்டு, இந்த போலீஸ்காரெல்லாம் இது அப்படிங்கிறது முடியாது இல்லை. பட் சிஸ்டம் வந்துட்டுல அவங்கள வந்து சிஸ்டம் வந்து நாங்கள் நாரி போயிட்டோம்ங்கிற வெளில காமிக்க விரும்பாது. ஆமாம் அந்த படத்தில் இப்போ இந்த ஆல்கமிஸ்ட் அதாவது ரசவாதி அப்படிங்கிற டைட்டில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. கதை நீங்கள் உள்ள கொடுத்துருக்க மெசேஜ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ரசவாதம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வந்து வேற ஒரு பெரிய வரலாறு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டனில் ஆரம்பித்து நம்ம செத்தர்கள் 2000 வருஷத்துல இருந்து ஆரம்பித்து நியூட்டன் வரைக்கும் போகிற வேற ஒரு பெரிய வரலாறு ரசவாதத்துக்கு பின்னாடி. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சித்த மருத்துவம் அப்படிங்கிறது அதோட ஜஸ்ட் ஸ்டார்டிங் முதல் படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம். ரசவாதம் அப்படிங்கிறது அதோட ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு 1000 வருஷ வரலாறு கொண்ட ஒரு விஷயம். ஸோ அது ஆரம்பத்திலே அல்கெமிஸ்ட் அதாவது ரசவாதின்றதுக்கு பின்னாடி அவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது ஆரம்பத்தோடு முடிச்சுட்டீங்களே, ஏன் அதை இன்னும் கொண்டு போகல? இல்லை அதுக்கு பின்னாடி இருக்க அவ்வளோ விஷயங்களை வெளிப்படுத்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இதில் நீங்கள் சோஷியல் கண்டென்ட் எல்லாமே கொடுத்துருக்க மக்கள் தொகைக்கு நீங்கள் சொல்ல ஒரு கருத்து போய் சேருங்க. ஏன் ரொம்ப சட்டல் நீங்கள் பேசுகிற மாதிரி நீங்கள் சட்டலாகவே படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜையும் வைக்கிறீங்க? என்னென்னா இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரீட் பிளே ரைட்டர் தான், திரைக்கதை ஆசிரியர் தான். ஏன்னா எனக்கு என்னுடைய பெரும்பாலான நேரங்கள் என்னுடைய இது என்னென்னா அந்த திரைக்கதைக்கான ரிசர்ச் ஒர்க்கு திரைக்கதை எழுதுறது இது மட்டும்தான். ஸோ ஒரு திரைக்கதை ஆசிரியராக எனக்கு ஒவ்வொரு கதையும் வேறு வேறு மாதிரி இருக்கணுங்கிறது பேசுகிறாரு. நான் கதை சொல்ல போகிறேன், வேறு மாதிரி கதைகள் சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. ஸோ இப்போ மௌனகுரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உதவியாளரை வேலை பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்து இந்த புதுசாக நீச்சல் கற்றுக்கிறவன் வந்து பதட்டத்தில் வேக வேகமாக நீச்சல் அடிச்சு போவான் இல்லையா, அது மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி சீனில் ஏதோ ஒன்று செய்யணுமே அப்படின்னு சொல்லி நிறையா சின்சினாக பண்ணி ஃபுல்லாக பண்ணி மகாமொழி பார்த்தீங்கன்னா 2 பேர் கதாபாத்திரங்கள் பின்னால் வந்து அதோடைய வாழ்க்கை பயணம் போயிருந்தது. ரசவாதி வந்து கம்ப்ளீட்டாக அந்த லாக்டவுன் டைமில் வந்து ஃபுல் சித்த மருத்துவம் இதை கவனித்து ஒரு உருவாகுது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனுபவம் கொடுக்குது. இப்போது மௌனகுரு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க, அது வந்து யாருமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்மார்ட்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இதை நான் சொல்லி தான் அந்த ஸ்கிரிப்ட் ஒரு 5 வருஷம் அழைஞ்சேன். பட் மகாமொழி பண்ணும்பொழுது அதோட தயாரிப்படத்தை வந்து இது மௌனகுரு மாதிரி கிடையாது. இந்த படம் எல்லாருக்கும் புரியாது, புரிஞ்ச எல்லாருக்கும் பிடிக்காது, பிடிச்ச போது ரொம்ப பிடிக்கும். நான் சொல்லி தான் செஞ்சேன். நான் அவர்கிட்ட வந்து இல்லை ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்தல, இது வந்து மௌனகுரு மாதிரி எல்லாரும் கொண்டாடிக்கிறாங்க, நோ கொஞ்சம் பேருக்கு புரியாது, பிடிக்காது, பிடிக்கிறது ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி தான் டிசைன் பண்ணேன். ஏன்னா ஒரு படைப்பாளியாக எனக்கு அது என்ன செய்ய போகுதுன்னு தெரியும். ஏன்னா கதாபாத்திரங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த டியூஷன் சென்டர் சீன் ஒன்று வரும், அதை எல்லாரும் சடக்குன்னு ஆடியன்ஸ் எல்லாரையும் அவங்கள கொஞ்சம் காமிச்சிட்டு போயிருப்பேன். ஸோ தன்னை அழகாக உணர்ந்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், தன் அசிங்கம் உணர்ந்தவங்களுக்கு பிடிச்சிருக்காரு, கொஞ்சம் பேர் பழகிருக்காரு. அதான் ஸோ ஒவ்வொன்றும் ஒன்று. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்னும் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் ஸோ இது மாதிரிலாம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஹையர் செல்ஃப்லேருந்து ஒரு சுப்பீரியர் கான்சியஸ்னஸ்லேருந்து நான் பேசுகிற ஐடியாஸ் எல்லாம் வந்து ஒரு உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை நான் பார்க்குறேன். ஸோ அவங்க ஏன்னா இங்கே ஒரு மகாமொழி மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னலாக எல்லா ரஷ்யாவுக்குள்ள யூஎஸ்குள்ளெல்லாம் போச்சு, நானும் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அந்த படம் பேசுகிற ஐடியாலஜி வந்து அவங்களுக்கு புரியுமா அப்படிங்கிறது இருந்தது. பட் என்னால் போக முடியாது. லாக்டவுன் டைமில் ஃப்ரான்ஸில் ஒரு ரவுண்ட் டேபிள் நடந்தது. அதில் வந்து அந்த ஃப்ரெஞ்ச் பீப்புளில் ஃப்ரெஞ்ச் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஐடியாலஜி தமிழ் ஐடியாலஜி எங்களுக்கு ஐ ஓப்பனிங்காக இருக்குது. பெரிய ஸ்டேட்மெண்ட்டு அவங்க வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஊரில் வந்து அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, அது எந்த டாப் 10லையுமே கிடையாது,
எந்த ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுமே கிடையாது தமிழ்நாட்டில். சரி எனக்கு என்னன்னா ரொம்ப சர்ப்ரைஸ். ஒரு நல்ல ஒர்க்கு ஏன் அது அவங்க 10ஓட 11 வச்சுருந்தாலே அதுதான் என்னோட ஸ்டாண்டர்ட் நான் நினச்சிருந்துருப்பேன். அவங்க முழுமையாக அந்த படத்தை இக்னோர் பண்ணும்போது தான் இன்டர்நேஷனல் அனுப்பிச்சு பார்க்கும்பொழுது அது 30 இடங்களில் விருதுகள் வின் பண்ணுது. அதை என்ஜாய் பண்ணுறதா என்னங்கிறது நிறைய யோசிக்க வச்சது எனக்கு. ஸோ சினிமாவுடைய பார்வையே இருக்குல்ல, இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் வந்துட்டுல அது வந்து ஒரு படமாக மட்டுமே பார்க்குறான். பட் நம்ம ஊரில் இல்லை, இங்கே நிறைய கிளாஸஸ் போட்டுருப்பாங்க. ஸோ அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கிளாஸஸ் போட்டு போவாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா இப்போ தியேட்டர்ஸ்க்கு வரும்பொழுது இல்லை என்ன பண்ண போகிறோம்னு எனக்கு கிளாரிட்டி இருக்குது. தியேட்டர்ஸ்க்கு நம்ம மௌனகுரு ஒன்று பண்ணிச்சு இல்லையா, A to Z ஆடியன்ஸ்க்கு. ஸோ இனிமேல் தியேட்டருக்கு வரப்போகிற எல்லா படமுமே மௌனகுரு தான். விச் இஸ் மௌனகுரு மாதிரி அதே கதையை பண்ண போகிறது இல்லை. ஸோ எல்லா ஆடியன்ஸ்க்குமான ஒரு ஒர்க்கு தான். இப்போது சுப்பீரியர் கான்சியஸ்லேருந்து பேசியிருந்தோம் இல்லையா, மகாமணி மாதிரியான ஒர்க்கு, அதை வந்து நான் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி பிளாட்ஃபார்மில் பண்ணிக்கலாம்ங்கிறது ஒரு சார். ஜாயின் ப்ராப்ளம் உட்காந்து பேசுகிறேன். சொல்லுங்கள். ஸோ ஐம் அன் இங்கிலீஷ் டீச்சர் ஆக்சுவலி. இந்த அல்கமிஸ்ட்ன்றது பென் ஜான்சன் ஒருத்தர் ரசவரம் குப்பையை வந்து தங்கமாக மாற்றுறது, அது மாதிரி அதை தழுவி எடுத்த படமானது இல்லை இல்லை அந்த அந்த நீங்கள் ஆல்கமிஸ்ட் தழுவி எடுத்த படம் இல்லை. ப்ளஸ் நிறைய வந்து ரசவாதமே இல்லை தங்கமாக மாற்றுறதுன்னு ஒன்று, அது ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தங்கம்னு ஒன்று இருக்குது, தகரம்னு ஒன்று இருக்குது. நம்ம ஏன் தங்கமாக மாற்றணும்? அது தேவையில்லையே. தகரம் தனியாக இருக்குது, தங்கம் இருக்குது. ரசவாதம் அது இல்லை. உங்கள் படத்தில் நிறையா சமூகத்துக்கு பாதிக்கப்பட்டவங்க வந்து நல்லா மேன்போக்காக வரணுன்றதுக்காக எடுத்திருக்கேன், அந்த கான்செப்ட் எடுத்திருக்கீங்க. அதுக்காக கேட்கணும். இல்லை அது அந்த அந்த திரைக்கதை இது அல்கமிஸ்ட் ஏற்கனவே சொன்னீங்களா, அது இல்லை. அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது வந்து ஒரு சித்த மருத்துவர். ஸோ அந்த ரசவாத சம்பவத்தினால இந்த டைட்டில் பொருத்தமாக இருந்ததுன்னு வச்சுருக்கேன். அப்போ சித்த மருத்துவம் தமிழ் கலாச்சாரம் இதை மையப்படுத்தி எடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு அரசாங்கத்தில் ஏதாவது சப்போர்ட் வந்தது வந்திருக்கு? இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்கு இல்லையா? அது இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்து நம்ம தான் அனுப்பணும், அரசாங்கம் அனுப்பாது. இல்லை மற்ற ப்ரமோஷனுக்கு ஏதாவது இல்லை அந்த மாதிரிலாம் கிடைக்கிறது இல்லை. ஒரு அரசாங்கம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு இயற்கை சூழ்நிலையில் போயிட்டீங்க இல்லை ஒரு இதை உண்மையை பேசிட்டீங்க அப்படிங்கிறதுலாம் கூட்டு பார்க்கலாம் கிடையாது. நான் எதிர்பார்க்கவும் கிடையாது. நான் ஆடியன்ஸ் என்ன பார்க்குறாங்க மட்டும் எதிர்பார்க்குறேன். நிச்சயமா இருக்கு. அந்த மாதிரி வரலாற்றுகள் பண்றதுக்கு நிறைய ஐடியாஸ் நான் நிறைய ரிசர்ச் ஒர்க்கும் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கான நேரம் ஃபண்ட் எல்லாம் வரும்பொழுது நிச்சயமா செய்யலாம். உங்களோட 3 படங்களையுமே நான் பார்த்துருக்கேன். முக்கியமாக சொல்லணும்னா மகாமுனியில் நீங்கள் கொடுத்த அந்த 2 கேரக்டரைசேஷனும் ரெண்டுமே 2 விதமான ஃபிலோசபிகளை பேசுகிறீங்க. அந்த அளவுக்கு இவ்வளவு முக்கியத்துவமாக அந்த கேரக்டரை வடிவமைக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு ரொம்ப பக்குவமாக அந்த படத்தில் இருந்ததா? அதுக்கப்புறம் அதில் நீங்கள் சாதிய ரீதியான விஷயத்தில் அந்த டியூஷன் சென்டர் சீனும் கடவுள் பற்றின உங்க புரிதலும் உண்மையிலே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அவ்வளோ அழகாகவும் அந்த வயசு பசங்களுக்கு புரியிற யதார்த்தமான விஷயங்களும் அந்த புரிதல் இல்லைன்றத எவ்வளோ அழகாக, இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அது நீங்கள் பேசின விஷயம். ஆனால் அது எப்படி நீங்கள் கையாண்டீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. அது உண்மையிலே ஆச்சுமா நானும் ஒரு இந்த மாதிரி விஷயத்துலலாம் எழுதணும் பேசணுன்ற ஒரு கோபம் எண்ணம் என்கிட்ட இருக்கு. ஆனால் அது எப்படி பேசுறது? 2 பக்கமும் நம்ம சமமாக பேசணும். ஒரு தவறான ஏதாவது ஒரு பக்கம் ஸ்டாண்ட் ஆகிடும், ஒரு விஷயமா மாறிடக்கூடாதுன்ற கான்சியஸில் எப்படி எந்த அளவுக்கு நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்க, எப்படி அதை முடியுது? அது பார்த்தீங்கன்னா ஒரு படைப்பாளியோட பெர்ஸ்பெக்டிவ். இப்போது எப்படி சொல்கிறது, நீங்கள் சொல்கிறீங்களா அது எப்படி யார் பக்கமும் இல்லாமல் பார்க்குறதுன்னு இயல்பாகவே உங்கள் பெர்ஸ்பெக்டிவ், உங்கள் பார்வை எப்படி இருக்கணும். இப்போ ஒரு டென்னிஸ் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம சென்னையில் நிறைய டென்னிஸ் மேட்ச் நடக்கும். ஸோ நீங்கள் டென்னிஸ் பார்க்க எல்லாருமே போகிறீங்க அப்படின்னா ஒன்று இந்த சைடு இல்லை இந்த சைடு ஒரு 2 பிளேயர் இருக்காங்க. ஸோ 2 பிளேயரில் வந்து இவரை பிடிச்சிக்கலாம் இல்லை இவரை பிடிச்சிக்கலாம். ஸோ எல்லாமே இருந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் 2ல் ஏதோ ஒரு பக்கம் உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரெஸ் பீப்புள் இருப்பாங்க, ரிப்போர்ட்டர்ஸ். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்டை கேப்சர் பண்ணுறது அவங்க டென்னிஸ் ஆடும்போது அந்த பிளேயர்ஸோட ஒரு கோபம் சந்தோஷம் எல்லாத்தையுமே வந்து விஷுவலை கேப்சர் பண்ணுறதுக்காக உட்காந்துருப்பாங்க. இது போக அம்பையர்னு ஒருத்தர் நடுவில் உட்காந்துருப்பார்.
அவர் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த டென்னிஸ் கிரவுண்ட் இருக்கும் இல்லையா, அந்த கிரவுண்டுக்கு நடுவில் ஒரு உயரமான ஸ்டூல் போட்டு உட்காந்துருப்பாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பக்கம் வர டென்னிஸ் பிளேயர் வந்து ஃபுல் விசிபிலிட்டியில் இருப்பாங்க. இந்த பால் வந்து ட்ராக்ல விழுதா வெளில விழுதான்னு கவனிக்கிறதுக்காக இருப்பாங்க. இப்போ நான் வந்து இல்லை, இந்த மொத்த பேர் இருக்காங்க இல்லையா, இந்த டென்னிஸ் பிளேயர்ஸ், இந்த ஆடியன்ஸ், அவரை பார்க்குற அந்த அம்பையர் இருக்காரு, இவங்க எல்லாருக்கும் மேலே ஏறி உட்காந்துருக்காங்க பாருங்க. நான் எந்த கேங்லேயுமே இல்லை, இங்கே உட்காந்து நல்லா ஆடின்னு சொல்லலை. நான் மேலே உட்காந்துக்கிட்டு அந்த ப்ரெஸ் பீப்புள் வந்துட்டுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுறாரா, இல்லை ஸ்கர்ட் தூக்கிட்டு வெயிட் பண்ணுறாரா, எல்லாத்தையும் கவனிக்கிறேன் நான் மேலே உட்காந்து. அரங்கம் 2 மணிக்கு இன்னொரு நிகழ்ச்சி நடைபெற இருப்பதால் நிறைவாக ஒருவர் மட்டும் கேள்வி சுருக்கமாக கேட்டு நிகழ்ச்சி நிறைவேற உதவி செய்யுமாறு அன்போடு கேட்கிறோம். ரஷ்மோன் எஃபெக்ட் பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்களா சார்? ரஷ்மோன் எஃபெக்ட் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க விஷனில் கதையை கொண்டு போயிருக்கீங்க. இப்போ சொன்னீங்களா டென்னிஸ் மேட்ச், ரஷ்மோன் எஃபெக்ட். இது ஒரு படைப்பாளியோட பெர்ஸ்பெக்டிவ். அப்படி யாரையும் சாராம எல்லாத்தையும் ஒரு நிகழ்வா கவனிக்கிறது இருந்தது அப்படின்னா இல்லை. ஸோ அவருக்கான அவரு அந்த பிளேயர் செட்டில் ஆடுறதுன்னு இல்லை, ஆடியன்ஸ் செட்டில் ஆடுறது கவனிக்கிறாங்கிறது மட்டும் இல்லை, அம்பையர் வந்து ரைட்டாக இருந்தாரா இல்லையா அப்படிங்கிற வரைக்கும் மொத்தமாக கவனிக்கிறது இல்லை. ஸோ அந்த ஒன்று வேணும், அது படைப்பாளிகள் எல்லாருக்குமே இருக்கணும். அவங்க போயிட்டு அந்த ஆடியன்ஸோட க்ரௌடில் உட்காந்துட்டாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு ஆடியன்ஸ் தான். அவங்க ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே அந்த மேட்சை பார்த்துக்கிட்டு அதை பற்றி பேசிட்டே இருப்பாங்க. இல்லை, நீங்கள் இன்னும் உயரமாக போகணும் படைப்பாளி. ஸோ உயரத்தில் இருந்து பார்க்கும்போது இல்லாமல் எல்லாத்தையுமே கவனிக்க முடியும். ஸோ அப்படி கவனிக்கும் பொழுது அந்த கிளினிக்கலாக பேசுறது சொல்லுவாங்க காலேஜில், கிளினிக்கல் டைசெக்ஷன், கிளினிக்கலாக பேசுறது இருக்கு இல்லையா, அப்போ தான் வரும். யாரும் இந்த விருப்பம் புரிய வைக்கிறது, யாருமே கோவம் ஆங்கரை பண்ணுறது இல்லை, கோவத்தை வெளிப்படுத்துறதில்ல, புரிய வைக்கிறது. சார் உங்கள் அடுத்த படத்தை கதை ஏதோ வந்து ஒன்லைன் அப்படியா நோட்டீஸ் பண்ண போடுறோம் வெளியில், இல்லை நோட்டீஸ் பண்ண போடுறோம் போக முடியும். நேரம் இல்லை, நேரம் அவர் ரொம்ப நேரம் கேட்குறாரு. ஃபஸ்ட்டு வந்து என்னோட பிக் ஃபேன் ஆஃப் ஒரு ஒர்க்கு நான் வந்து மகாமணி பிக் ஃபேனை கேட்குறேன். மகாமணி வந்து காலேஜ் படிக்கிறப்ப பார்த்தேன். அது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ரூம்லாம் பார்த்தேன், ஒரு பயங்கரமாக ஒரு ஸ்மெல் இருந்துச்சு. ஒரு கிலோ மண்ணில் ஒரு 1/2 லிட்டர் ரத்தத்தை ஊற்றி ரூம் ஃபுல்லாக வீசினா ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் வந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு எந்த படமும் கொடுக்கல. அது காரணம் வந்து படத்துடைய உள்ளே இருக்கிற தாத்தா இல்லை ஸ்டேஜ் அண்ட் பிளாக்கா, ஸ்டேஜ் அண்ட் பிளாக்கில் அவங்களுடைய ஸ்டேஜ் அண்ட் பிளாக்கிங் எப்படி முடிவு பண்ணுறீங்க, ஷார்ட் டிவிஷனை பற்றி ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் சொல்கிற ஃபஸ்ட்டு ஃபிலிமை ஒரு அப்ரோச் பண்ணுறப்ப ஷார்ட் டிவிஷனை எப்படி அப்ரோச் பண்ணுறது, அது மட்டும் எனக்கு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இது பயங்கரமாக சொல்லும்போது மண்ணில் வந்து ரத்தத்தோட வாடை வந்து அது உங்கள் பிரெயினில் ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த ஸ்மெல்லு எல்லாமே. ஸோ அந்த மொமெண்ட் ஏதோ ஒரு மொமெண்ட் வந்து அதை உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ணிடுச்சு. எப்படி அந்த சிஸ்டம் ஆஃப் பண்ண உடனே அப்படியே ஒரு ஸ்க்ரீன் சேவர் ஓடும் இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டோர் ஆகிருந்தது வந்து அப்படி கலெக்ட் விட்டுருக்கு அந்த டைமில். அதுதான் ரீசன். அதுதான் ஷார்ட்டுங்கிறது தனியாலாம் இல்லைங்க. நீங்கள் ஒரு சீன் எடுங்க, சீனுக்குள்ளே போய் ஷார்ட் தனியாக ஷார்ட்டுன்னு சொல்லி கண்டுபிடிக்கவே தேவையில்லை. ஒரு சீனை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சீன் உள்ளே ஷார்ட்ஸ் இருக்கும். அது அகலமாக இருக்க போதா குறுகலாக இருக்க போதாங்கிற ஒரு விஷயம் வரும். நன்றி நன்றி. மிகச் சிறப்பான ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி கூட நடந்தது. ஒரு முக்கிய அறிவிப்பு, குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும் என்கிற திரைக்கதை நூல் வெளியீடு இதே அரங்கத்தில் நாளை மதியம் 2 மணிக்கு நடக்க இருக்கிறது. அதிலும் அந்த புத்தகத்தையும் கூட அறப்பதிப்பகம் கொண்டு வந்திருக்கிறது. திரு தமிழன் அவர்களே அந்த நிகழ்வுக்கும் தலைமை வகிக்க இருக்கிறார் என்கிற அந்த செய்தியை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்வினை மிகச் சிறப்பான முறையில் ஒளிப்பதிவாக்கம் செய்து தந்திருக்கிற நம்முடைய அன்பிற்கினிய நண்பர் கவிஞர் முத்துக்குமாரசாமி உலகநாதன் அவர்களுக்கு அறம் பதிவகத்தார் சிறப்பு பரிசினை வழங்க இருக்கிறார்கள். அவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கல்யாணத்துக்கு போன உடனே தாலி கட்டி முடிச்சோடனே சாப்பாட்டுக்கு போகிற மனநிலையில் இருக்கிறீங்க நீங்கள் எல்லாரும். இதில் நான் என்ன பேசுறதுன்னு தெரியல, இருந்தாலும் ஒரு 2-3 விஷயங்களை சொல்லிக்கிறேன். இந்த 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 வழக்கமாக இலக்கிய நிகழ்வுகளுக்கு
7 பேர் 8 பேரோடு தான் இருக்கோம். ஆனால் இது வந்து அரங்கம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணமாக இருக்கிற பாரிசாலன் ஐயாவும் இயக்குனர் சாந்தகுமாரையும் உதவி இயக்குனர் சங்கத்தையும் நான் வந்து ரொம்ப நன்றியோடு நினச்சி பார்க்குறேன். உதவி இயக்குனர் சங்கத்தினுடைய பெருந்தன்மைக்கு என்னுடைய நன்றி. அவங்க என்னோட சேர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்தினாங்க. அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு வாய்ப்புக்கு இடத்துக்கு அவங்க தனியாகவே இந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்கலாம். அப்படி தான் நம்ம பிளான் பண்ணோம். ஆனால் வந்து இந்த மாதிரி சேர்ந்து நடத்துகிறவங்க பண்ணிக்கலாமா அப்படின்னாங்க. அதுக்கு வந்து ரொம்ப முஜிப் சாருக்கும் கீரா சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சி வந்து இது முழுக்க இந்த நிகழ்ச்சி வெற்றிக்கு பின்னாடி உழைச்சது வந்து நம்ம இயக்குனர் கிச்சா தான் முழுக்க இது எல்லாமே பண்ணது அவர் தான். நான் வந்து ஒரு காலத்தில் இவர் அணுகி இவர்கிட்ட ஸ்கிரிப்ட் கேட்டு இந்த படம் பிடிக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் இவர் தொடர்பு கொள்ளவும் முடியல, ஃபோன் பண்ணால் எடுக்கலை, அதோட விட்டுட்டேன். ஆனால் அவர் தான் அதை எல்லா வேலையும் முடிச்சு பண்ணி கொடுத்தாரு. இப்போ 3ஆவதா சாந்தகுமார் சாருடைய படைப்பில் மௌனகுரு பகவான் புத்தருடைய பெயர், மகாமுனி பகவான் புத்தருடைய பெயர். அவரை வச்சிருக்கிற அந்த ரசவாதம் என்பது மனித மனங்களில் துன்பத்திலிருந்து இன்பத்திற்கு மாற்றுகின்ற அந்த ரசவாதமும் பகவான் புத்தருடைய பெயர் தான். இந்த ஒற்றை புள்ளி தான் வந்து சாந்தகுமாரையும் அமரேசனையும் அறப்பதிப்பகத்தையும் இணைக்கிறது. அதனால் வந்து அவருடைய எல்லா படங்களையும் வந்து இந்த ஒற்றை கருத்து இருக்கிற வரைக்கும் நான் அவரோட சேர்ந்து பயணிப்பேன். 3ஆவதாக ஒரு விஷயம் சொல்லணும். மௌன குருவை வந்து நான் முதல்ல பார்க்கும்போது எனக்கு ஜான் விஜய் பிடிக்கல. எங்கே இருக்காரு உங்களை பற்றி பேசுகிறேன். மௌன குருவை நான் முதல்ல பார்க்கும்போது எனக்கு இவரை சுத்தமாக பிடிக்கல. கடுமையான ஒரு வெறுப்பு வந்தது. அதே ஹிந்தியில் பார்க்கும்போது அந்த பயமோ இவர் உருவாக்குன அந்த பயமோ அந்த வெறுப்போ குறிப்பாக ஒரு காட்சி கூட ஒரு வசனம் கூட பேசாமல் லட்சுமி ராயை முறைச்சி பார்ப்பார். அந்த காட்சியில் பார்க்குற நமக்கு கொலை நடக்கும். இந்த காட்சி ஹிந்தியில் பார்க்கும்போது நான் டைரக்டர்கிட்ட கூட இதெல்லாம் சொல்லியிருக்கேன், கிச்சன்கிட்ட கூட சொல்லியிருக்கேன். அவங்களாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இந்த காட்சி அனுராக் கஷ்யப் நடிச்சிருப்பாரு. எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஏன் அப்புறமா நான் யோசனை பண்ணேன், ஏன் இவர் நடிச்சும் போது மட்டும் நமக்கு அந்த பயம் வந்தது, அந்த வெறுப்பு வந்தது, இப்போ ஏன் வரல அப்படின்னா அந்த பாத்திரமாகவே மாறிட்டேங்க. அதுக்கு பிற்பாடு உங்களை நான் கவனிக்க ஆரம்பித்தேன். நீங்கள் இருக்கிற படங்களை நான் உங்களை கவனிக்க ஆரம்பித்தேன். எந்த காட்சி வந்தாலும், எந்த சின்ன ரோல் இருந்தாலும், எந்த சின்ன வசனம் இருந்தாலும் அந்த காட்சி உங்களுடைய காட்சி. அது வந்து கடைசியாக நான் பார்த்த சார்பட்டா வரைக்கும். இன்னும் தெலுங்கில் கலக்கிறார் அவர். தெலுங்கு படம்லாம் அவ்வளோதான். இவர் யார் ஹீரோவாக இருந்தாலும் சரி, ரவி தேஜாவாக இருந்தாலும் சரி, அல்லு அர்ஜுனாக இருந்தாலும் சரி, இவர் தான் அந்த காட்சிக்கு ஹீரோ. அப்படிப்பட்ட நீங்கள் உங்களை நான் சந்திக்க முடியுமான்னு பார்த்தேன். நீங்கள் வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதே மாதிரி தான் ஜிஎம் குமார் அண்ணன் பேராசிரியர்கள். இது எல்லாமே இறையர்கள் பகவான் புத்தருடைய இறை கூட்டுன்னுவார். வேதாத்திரி மகரிஷி சொல்லுவார், ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவார், இது இறை கூட்டுன்னுவார். அந்த மாதிரி பாரிசாலன் தோழர் வந்தது. நான் நினச்சேன் இவர் வீடியோலாம் பார்க்கும்போது இவரெல்லாம் பார்க்க முடியுமா? ஒரு பதிப்பாளராக இருந்தாலுமே கூட ஒரு பதிப்பாளருடைய வலிமை என்பது, ஒரு கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதினார்னா 2 மணி நேரத்தில் அவர்கிட்ட பதில் வரணும். இதுதான் ஒரு பதிப்பாளருடைய வலிமை, ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு வலிமை. அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குது. ஆனால் நானும் ஒரு மனுஷன் தானே. நம்ம பார்க்கும்போது பாரிசாலன் தோழர்லாம் நிஜமா தோழர் உங்களுடைய 1001 அந்த டீ கோடிங்லாம் பார்க்கும்போது இவரையெல்லாம் சந்திக்க முடியுமா அப்படிங்கும்போது அந்த வாய்ப்பை எனக்கு பிரபஞ்சம் கொடுத்தது, ரசவாதி கொடுத்தது. எல்லாருக்குமே நன்றி. தயவு செஞ்சு இப்படியே போயிடாதீங்க. புத்தக கண்காட்சிக்கு போங்க. அறம் பதிப்பகத்தினுடைய அரங்கு 614 அங்கேயும் போங்க. மற்ற எல்லா அரங்குக்கும் போங்க. ஒரு புத்தகம் என்பதும் ஒரு பிரசவம் தான். அதை பாருங்கள், வாங்குங்க, பதிப்பகங்களை வாழ வைங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. சேகர் அவர்களுக்கு
சிறப்பு செய்யப்படுகிறது. மிகச் சிறப்பான முறையில் ஒளி வங்கிகளை இயக்கி மகிழ்ச்சி நிகழ்ச்சி இனிதே நிறைவேறுகிறது.